ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டுல டேஸ்ட்ங்கிறது வெறும் கைப்பக்குவத்துல மட்டும் வர்றதில்ல. கடையில போய் மசாலா பவுடர் வாங்குறதை விட வீட்ல செய்யற மசாலா பவுடர்ல தான் உண்மையிலேயே டேஸ்ட் அதிகமா இருக்கும். சோ நான் அந்த மசாலா பவுடரை இந்த வீடியோல வெரைட்டியான குழம்புக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வரமிளகாய் 250 கிராம், நயம்பட்டை 10 கிராம், நட்சத்திரப்பூ 10 கிராம், பொட்டுக்கடலை 500 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், சோம்பு 250 கிராம், பிரியாணி இலை 10 கிராம், கடலை பருப்பு 250 கிராம், கிராம்பு 10 கிராம், கல்பாசி 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், கசகசா 100 கிராம், காஷ்மீரி சில்லி 100 கிராம், கொத்தமல்லி விதை 1 கிலோ, வெள்ளை தாளிக்கும் உளுத்தம் பருப்பு 100 கிராம். ஒரு அகலமான பேன்லயோ கடாயிலையோ எடுத்து ஃபர்ஸ்ட் மல்லிய வறுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கொத்தமல்லி கருக கூடாது. நான் 1 கிலோ மல்லிய கொஞ்சம் கொஞ்சமா 3 பேட்சா மல்லி போட்டு வறுத்திருக்கேங்க. ஏன்னா மல்லி கருகிடக்கூடாது. வறுக்கிறதுல தான் கறி மசாலாவோட டேஸ்ட் இருக்குது. ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்றேங்க. சாதா மல்லி வாங்குறதை விட கரிசலாங்கட்டி மல்லி வாங்கி கறி மசால் பொடி பண்ணீங்கன்னா குழம்பு கிரேவி செய்யும் போது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. அதே சமயத்துல மசாலா பவுடரும் நல்லா வாசனையா இருக்கும். நெக்ஸ்ட் பேன்ல பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள்ல வறுக்கும் போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வருங்க. பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால நாம செய்யற கிரேவியோ குருமாவோ நல்ல திக் கன்சிஸ்டன்சில வரும். நெக்ஸ்ட் நாம கடலை பருப்பை போட்டு பொன்னிறமா வறுத்துக்கலாம். கைவிடாம வறுத்தீங்கன்னா தான் கருகாம வரும். நெக்ஸ்ட் பேன்ல கசகசா போட்டு வறுத்துக்கோங்க. கசகசா சூடாகி பொரிஞ்சதும் தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இது ஸ்டவ் சிம்ல வச்சு வறுக்கணும். நெக்ஸ்ட் சோம்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டு இந்த மாதிரி கோல்டன் பிரவுனிஷ் கலர் வந்ததும் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பேன்ல கல்பாசி போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சு சூடானதும் கருகாம வறுத்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிராம்பு, நட்சத்திரப்பூ, ஏலக்காய் இந்த மூணத்தையும் சேர்த்து பாதி வறுபட்டதும் இதோட பட்டை சேர்த்து கருகாம வறுத்து பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பிரியாணி இலைய பாதியா கிள்ளி பேன்ல போட்டு ஸ்டவ் சிம்ல வச்சு இலை கருகாம இந்த மாதிரி 50% வறுத்தா போதும். இதையும் பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் காஷ்மீரி சில்லிய பேன்ல சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த காஷ்மீரி சில்லி ஆட் பண்றதுனால நம்மளோட கறி மசாலா தூள் கலர்ஃபுல்லா இருக்கும். நல்லா வறுபட்ட உடனே பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் விரலி மஞ்சளை உரல்ல தட்டி நுணுக்கி பேன்ல போட்டு வறுக்க ஆரம்பிங்க. இது ஆரஞ்சு அண்ட் ரெட்டிஷ் கலர் வரும்போது தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்ப நாம வரமிளகாய வறுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பேன்ல கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஏன் நாம சேர்க்கிறோம்னா வரமிளகாய் வறுக்கும் போது மிளகாய் காட்டமா இருக்கும். இந்த கல்லுப்பு சேர்க்கறதுனால காட்டமே இருக்காது. மிளகாய ஈஸியா வறுத்திடலாம். கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து தனியா ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. மிளகாயை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கல்லுப்பு வரக்கூடாது. இப்போ மிளகாய் தவிர வறுத்த பொருட்களை எல்லாம் கொஞ்சம் ஆறுனதும் வாளிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சிடுங்க. இளம் சூட்டுக்கு மிஷினுக்கு போய் அரைக்கிறதுனால மிஷின்ல பொடி ஒட்டாம வரும். நான் கறி மசால் பொடி ரெய்னி சீசன்ல அரைக்கிறதுனால மிளகாய தனி கவர்ல வைக்கிறேங்க. ஏன்னா மிளகாய் மிஷின்ல ஹீட்டர்ல போட்டு அரைப்பாங்க. கறி மசால் பொடி செய்யும் போது நல்ல ரெட்டிஷான வரமிளகாய் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்பதான் காரசாரமான வில்லேஜ் ஸ்டைல்ல குழம்பு கிடைக்கும். சிக்கன், மட்டன், நண்டு, இறால்னு எந்த குழம்பு கிரேவி செஞ்சாலும் இந்த கறி மசால் பொடி 1 ஸ்பூன் சேர்த்து செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா அள்ளும். இந்த கறி மசால் பொடி வெஜ், நான்வெஜ் கிரேவி அண்ட் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இந்த கறி மசாலா பவுடர் வச்சு கடையில கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான புரோட்டா சால்னா எப்படி செய்யறதுன்னு செக் பண்ணி பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.